ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்காக படிச்சுட்டு இருக்கோம்னு தெரியும்ல, என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்காக. அப்புறம் குரூப் டிக்கும் இதே ஃபார்மெட் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பாருங்களேன். இந்த HCF of two numbers is 4 and the two other factor of LCMs are 5 and 7. ஃபைன் த ஸ்மால் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்மால் ஆஃப் தி டூ நம்பர்ஸ். இப்போ எல்சிஎம்மில் ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர்ஸ்னால் 2 நம்பர்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ ஃபுல் வேல்யூ இல்லை, அதோட ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. HCF கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோட மல்டி பண்ணிட்டால் முடிஞ்சிருச்சு. 4 5 சார் 20, 7 4 சார் 28. இதுதான் ஆன்சர். ஃபைன் த ஸ்மாலர் ஆஃப் டூ நம்பர்ஸ். ரெண்டில் எது ஸ்மால் கேட்குறாங்க, 20. ஆன்சர் வந்து 20, சி ஆப்ஷன். ஓகேவா, சிம்பிள். இந்த கொஷின் பாருங்களேன். E and F can do a work in 10 days. E alone can do it in 30 days அப்படின்றாங்க. F alone can do it dash days அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்து நார்மலாக எல்சிஎம் மெத்தடே போடலாம். ஈயும் எஃப்பும் சேர்ந்து 10 days, இ மட்டும் 30 days அப்படின்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ, 30யா? இப்போ இது வந்து 3 times, ஒரு வந்து 1 times அப்படின்னா 2 பேர், அதாவது இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 4. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இவங்க இதில் வந்து மைனஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இ இல்லை, இ ப்ளஸ் எஃப் இருக்குது, இல்லை இ இருக்குது. இப்போ இயும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சா? இப்போ 2 times இவங்க 2 பேரும் சேர்ந்து இவர் மட்டும் எஃப் மட்டும் எவ்வளோ பண்ணுவார்னா 2 மடங்கு வேலை செய்வார். அப்போ 30ல் 2 டிவைட் பை 2னா 30 days இவங்க மொத்தமாக பண்ணுறது 15 days முடிச்சிடுவார். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி சம்மு. cos theta minus pi by 2 அப்படின்றாங்க. pi by 2னா அதாவது theta by minus pi by 2, இதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. காசுக்கு sin theta ப்ளஸ் pi by 2க்கு வேல்யூ வந்து காஸ். ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னா 2 cos thetaவா, cos theta minus pi by 2க்கு வந்து sin, அப்படின்னா 2 sin theta. ஓகேவா, ப்ளஸ் 3 sin theta ப்ளஸ் pi by 2ன்றது வந்து cos theta. அப்போ 3 cos theta மைனஸ் இங்கே உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டா உள்ளே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாமா, மைனஸ் 3 sin theta மைனஸ் 2 cos theta. இப்போ சால்வ் பண்ணால் இந்த cos thetaக்கு இது போச்சுன்னா மைனஸ் காஸ், இங்கே 3 sin thetaக்கு வந்து இது பாருங்க ப்ளஸ் காஸ், இங்கே மைனஸ் 3 ப்ளஸ் 2 அப்படின்னா -1 அப்படின்னா sin theta, 1 sin thetaனா 1. இப்போ cos theta மைனஸ் sin theta தான் ஆன்சர். ஓகே, இருக்கா? இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள். இதுவும் ஒர்க்கு தான். S கேன் டூ 50% ஆஃப் ஒர்க் அப்படின்னா ஒரு நாளைக்கு பாதி ஒர்க் செய்வார். T கேன் டூ 25% அப்படின்னா 1/4. இப்போ இதுக்கு ரெண்டும் எல்சிஎம் எடுத்தோம்னா 1/4 எடுத்தோம்னா இங்கே 1, இங்கே வந்து 2வா, 1/2வா? இது அப்படியே ஃபுல் நம்பராக மாற்றோம்னா இங்கே 1, இங்கே 2, இப்போ டோட்டல் 3. ஓகேவா, 2 பேர் சேர்ந்து தானே கேட்குறாங்க. S ப்ளஸ் டீன்றப்ப 1 + 2 3, அப்போ 3/4ன்னு வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, 3 எஃபிஷியன்சி 4 days அப்படின்னா 4/3 நான் மாற்றிட்டு இதை சால்வ் பண்ணால் 1.33 சம்திங் வருமா, 333ன்னு போகும். அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கொடுத்து 3.6, 6.9, 11.4 கொடுத்துருவாங்க. இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், 3.6 டிவைடட் பை 6.9 ஈக்குவல் டு 11.24 டிவைடட் பை எக்ஸ், இப்படி தானே அர்த்தம். இப்போ இது சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. எக்ஸ் 11.4 இன்ட்டு 6.9 இன்ட்டு 3.6. ஓகேவா, ஃபஸ்ட்டு மேலே இருக்க சால்வ் பண்ணுவோமா. 11.4 இன்ட்டு 6.9 பாயிண்ட்ஸ் அப்புறம் வச்சுக்கலாம். 69 4னா 9 4 சார் 36, 6 3 ரிமைனிங் 9 2 0 1. இப்போ 6 பண்ணோம்னா 4 8 6. இதை சால்வ் பண்ணோம்னா 6 6 8 7 7 8 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு 66 டிவைட் பை 3.6.
இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா? சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3.6 × 2 வந்து 77.2வா? அப்போ 20, இங்கே 20 சம்திங்கில் தான் வரும். 72 வரும். இங்கே 20ல் ஆப்ஷன் 20ல் இருக்கிறது 20.3யும் 20.9ம் தான் இருக்குது. 72 ரிமைனிங் வந்து 6க்கு வந்து 6 இருக்குன்னா 66ன்னு இருக்கும். 6க்கு இங்கே 1 அப்படின்னா 6னா 3 + 3 போட முடியாது. 3.56 3.6 7.5 வரைக்கும் 7.2 மாதிரி போயிடும். அதனால் 1 அப்படின்னா 21ன்னு வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? முடிஞ்சா? நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள். இது என்ன சொல்கிறாங்க? நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. 82 70 76 64 70 58. அதுக்கப்புறம் என்ன வருங்க? இது பாருங்கள், ஆல்டர்னேட் நம்பர். ஏன் சொல்கிறேன்னா அது கம்மியாகுது அப்புறம் அதிகமாகுது, திருப்பியும் கம்மியாகுது அதிகமாகுது, இப்படி மாறி மாறி வரனால ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறோம்? 72 76னா 76 82னா -6, இதுக்கும் -6, இதுக்கும் -6. இப்போ இதுக்கும் -6ன்னு இருக்கப்ப அடுத்தது என்ன வரும்? -6னா 64. ஆன்சர் வந்து 64. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஷின் பாருங்கள். கார் X and Y start at the same time at the speed of 12 km/h 16 km/h. Find the distance between them after 3 minutes அப்படின்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுமே ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ன்றவங்க ஒய்ன்றதும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் 12 km/h 16 km/h ஸ்பீட்லேயும் போகிறாரு. அவர் 1 மணி நேரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாமே. இவர் 12 km இருப்பார், இவர் 16 km இருப்பார். என்ன கேட்குறான்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆஃப்டர் 3 minutes அப்படின்றாங்க. அப்போ அதே ரேஷியோவில் தானே, இங்கே இருக்க ரேஷியோவில் தானே 3 நிமிஷத்துலேயும் இருந்திருப்பாங்க. அப்போ எப்படி பார்க்கணும்னா 12 - 16 அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போயிருப்பாங்க? டிஃப்ரென்ஸ் இருக்கும். 4 km/h போயிட்டுருப்பாங்க. 4 km டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஓகேவா? 1 ஹவரில். இப்போ நம்ம 3 minutes எவ்வளோ இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ km/h நம்ம இது மீட்டர்/செகண்டாக மாற்றுறோம். 5/80னா மீட்டர்/செகண்டாக மாற்றிடுவோமா? இப்போ 3 minutesக்கு எத்தனை செகண்ட்ஸு? 3 × 6 60. அதாவது 60 seconds = 1 minute. 3 minutesக்கு 180 seconds. இப்போ இது சால்வ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 80 வந்து 10. இங்கே வந்து 20. 4 5 20. இப்போ 200 மீட்டர் அப்படிலாம் இருப்பாங்க. ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். இஃப் த லென்த் L and breadth B of the rectangle are increased by 25% அப்படின்றாங்க. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் இருக்குது, அதோட லென்த் வந்து L, breadth வந்து Bன்னு வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா அதோட ஏரியா வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் ஓல்ட் அண்ட் நியூ ரெக்டாங்குலர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன ரெக்டாங்குலரோட ஏரியானா L × B. இப்போ புது ரெக்டாங்குலர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ரெண்டு பக்கமும் 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? Lக்கு 25% அப்படின்னா 125/100. அப்புறம் இன்ட்டு L 125% ஆஃப் breadth இன்ட்டு 100 B இப்படின்னு ஆகுதுன்றாங்களா? இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து 5 4 5 4 அப்படின்னா 25/16 L × B அப்படின்னு கிடைக்கும். இப்போ புது வேல்யூ வந்து 25/16 L × B, ஓல்டு வேல்யூ வந்து L × B. இப்போ ரெண்டுக்குமே இது ஒரு மடங்கு ஏரியானா 25/16 ஏரியா. இப்போ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 25/16யும் -1 அந்த ஒரு மடங்கையும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சிருமா? 16 - 25 9 9/16. 9/16 தான் 9/16 L × B அப்படின்றத அவங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஓகேவா? இருக்கா? இருக்குது. சி ஆப்ஷன் பாருங்கள். 9LB × 9LB / 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்களா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஷின் பாருங்களேன். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் 2 children ஆர் 30 years and 8 years ரெஸ்பெக்டிவ்லி. த ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி இஸ் கேட்குறாங்க. இப்போ 30ன்றது வந்து 2 பேரோட சம் ஆஃப் பேரண்ட்ஸோட ஆவரேஜ் அப்படின்றாங்க. 2 பேர் அப்படின்னா இவங்களுக்கு வந்து டோட்டல் சம் ஆஃப் ஏஜ் வந்து 60. 8 yearsனால் 2 பேர் 2 childrensன்ட்டாங்க. 2 childrenஸோட ஆவரேஜ் வந்து 8ன்ட்டாங்க. அப்போ இவங்களோட சம்மு வந்து 16. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் 76. 76 / 4 members. டோட்டல் ஃபேமிலி வந்து இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரா 4 members. அப்போ அவங்களுக்கு கண்டுபிடிச்சோம்னா 1
6னா 36னா 19 இயர்ஸ் தான் டோட்டல் ஃபேமிலியோட ஆவரேஜ் ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு an article was sold for 26,000 at a discount 35%. Find the selling price if the discount was 15%. இது சிம்பிள் தான். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 35%னா அதாவது ரிமைனிங் 65%ஓட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க என்னது 26,000ன்ட்டு. அப்போ 100% எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே ஆப்போசிட் கொண்டு போனால் 26,000 into 100 divided by 65 அப்படின்னோம்னா 65னா அடிச்சோம்னா இங்கே 2 0 இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 65 இங்கே 1 15னா 3 13 அப்படின்னா 26னா 2 இங்கே வந்து 2000 into 2னா 40,000ன்றது தான் ஒரிஜினல் ரேட்டாக இருக்கும். ஒரிஜினல் ரேட்டில் 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றாங்க. 15% 10%னா 4,000, 5%னா 2,000. அப்போ 2 + 4 6,000 போயிடுச்சு. 6,000 minus 40,000 அப்படின்னா 34,000 தான் அவங்களுக்கு விற்றுருப்பாங்க 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் a man covers 1 kilometer in 10 minutes. What is his speed in kilometer per hour அப்படின்னு கேட்டாங்க. 1 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் கடக்கிறாருன்னா 1 மணி நேரம் மினிட்ஸில் கொடுத்துறாங்க. அப்போ ஹவர்ஸ் மாத்திரம் இன்ட்டு 60 பண்ணால் எவ்வளோ வரும்? 6 கிலோமீட்டர் per hour அப்படி ஸ்பீடில் போயிட்டுருப்பார். ஓகேவா? 6 இந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு a man deposit 500 at beginning of each year for 2 years at 10% per annum compound annually. Find the maturity value at the end of second year அப்படின்றாங்க. வருஷத்துக்கு 500 ரூபா போடுறாங்க, 2 வருஷம் போடுறாரு. 10% வந்து வட்டி 2 வருஷம் கழித்து எடுக்கிறப்ப எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? மேன் ஆஃப் டெபாசிட் 500 ரூபா டெபாசிட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 10% வட்டி கிடைக்கும். 10%னா 500 + 50 550 ரூபா கிடச்சிருக்கும். ஓகேவா? செகண்ட் வருஷம் அவரே 500 ரூபா போடுறாரு. அவர் போடுறப்ப 1050 ரூபா அவருக்கு இருக்கும். இதுக்கு 10% இதுக்கு 10% கிடைக்குமா? கடைசியாக இது டோட்டலாக இதுக்கு 10% கிடைச்சா 105. இதை ஆட் பண்ணோம்னா 5 5 1 1. ஆன்சர் வந்து 1155. இந்த 10% எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியும்ல. 500னா எவ்வளோ வேல்யூ கொடுத்துருந்தாலும் 10% சொல்கிறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஒரு 0 எடுத்துருப்போம்னா அதுதான் 10%. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஷின் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 6 மீட்டர். இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 64 மீட்டர் தென் இட்ஸ் ஏரியா இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. லென்த்துக்கும் பிரெத்தும் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட லென்த்தோட பிரெத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. பெரிமீட்டர்னால் 4 சைடும் சேர்த்தி 2 லென்த் எல் 2 லென்த்தும் 2 பிரெத்தும் சேர்த்தி அப்படின்னா 2L + B வேல்யூ வந்து இதெல்லாம் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். 2L + 2B = 64 அப்படின்னு கண்டுபிடிச்சாமா. இதோட டிஃப்ரென்ஸு தென் இட்ஸ் ஏரியா எப்படின்னு கேட்குறாங்க. ஏரியாவோட ஃபார்முலான்ட்டு L × B. நம்மளுக்கு Lக்கு தனியாக Bக்கு தனியாக கண்டுபிடிச்சா தான் போட முடியும். இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணலாமா? இதை 2ஆல் மல்டி பண்ணால் இந்த ஈக்குவேஷனை 2L 2B இங்கே வந்து 12ன்னு மாறிடும். ஓகேவா? 12ன்னு வச்சுன்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 4L = 12 + 16னா 6 76 வரைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 19. எல்லுக்கு 19, லென்த்துக்கு 19. இப்போ பிரெத்து கண்டுபிடிக்கணுமா? L - B = 13 கொடுத்துருந்தாங்களா? சாரி 6ன்னு கொடுத்துருந்தாங்களா? இதில் எடுத்து போட்டோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 9 19 - Bன்றது இந்த பக்கம், B அந்த பக்கம் போட்டலாம், 6 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். B இந்த 6னா 19 - 16 13. இப்போ 13 × 19 கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. 13 × 19 இப்போ 20 × 13னா 260 வரும். 260 கிட்டே இருக்கிற 60. அப்போ 13 போச்சுன்னா 7 இங்கே 5 4 247 தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் ஸ்கொயர் மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் price of 12 kg of sugar is equal to the 6 kg of rice. The price of 10 kg of sugar and 8 kg of rice is 1040 அப்படின்றாங்க. ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் 1 kg சுகர். 1 kg சுகரோட வேல்யூ எவ்வளோங்கிறோம். என்ன சொல்கிறான்? 12 kg ஆஃப் சுகர் வந்து ஈக்குவல் டு 6 kg ஆஃப் ரைஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன?
ரைஸு ஒரு கிலோ ரைஸுக்கு 2 கிலோ சுகர்ன்ற மாதிரி கணக்கா. இப்போ என்ன சொல்கிறான், 10 கேஜி சுகர் இருக்குது, 10 கேஜி சுகரும் ப்ளஸ் 8 கேஜி ரைஸும் 1040 ரூபான்றாங்க. இப்போ ரைஸை வந்து நம்மளுக்கு 2 சுகர்னு அர்த்தமா. இப்போ 6 வந்து 2 சுகர்னு மாற்றிக்கலாமா. 8 × 2 சுகர் அப்படின்னு மாதிரினா ஒரு தனியாக சுகருக்கு மட்டும் கிடச்சிடும் பாருங்கள். இப்போ 10s = 1040. இப்போ 16s + 10 அப்படின்னா 26s. 26 சுகரும் 1040 ரூபா, 26 கிலோ அப்படின்னா. இப்போ இதை சால்வ் பண்ணால் 26 டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன, 25 4s are 100. அப்படின்னா 26 4s are 104. அப்போ 440 கரெக்டா. 40னா 40. 1 கேஜி சுகரோட வேல்யூ வந்து 40 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்கள், HCF of 2 number is 6 சொல்லிட்டான். ஓகே, LCM அந்த LCM is 108 அதையும் சொல்லிட்டான். 2 நம்பர் இருக்குது, அதில் ஒரு நம்பர் வந்து 12. அப்போ இன்னொரு நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஃபார்முலா தெரியல, LCM × HCF = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அது மாதிரி அதோட ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போ சால்வ் பண்ணிக்கலாமா. இந்த 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 12. ஓகேவா, கீழே டிவைடில் வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ இங்கேருந்து 2னா இங்கே 5 இங்கே 4, 54 தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் தான். 98765431. ஏன் இது எழுதுறேன்னா, இது பாருங்கள், இதுவும் இப்போ அடிஷன் சம்மில் இதுவும் அடிஷன். போர்ட் மாஸ் ரூல் படி போடலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் தான் முடியும், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். இந்த சப்ட்ராக்ஷன் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டேஷ் பண்ணால் 5553ன்றாங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு அதில் வரதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் முடிஞ்சிடுச்சா. இப்போ நம்மளுக்கு இதில் கடைசி நம்பர் 3 இது மாறி இருக்குது, ஒன்று மட்டும் இதாக இருக்கா. ஃபஸ்ட்டு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். 6 + 1 7. 7 கூட என்ன மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும், 4 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ லாஸ்ட் நம்பர் 4, இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், மாறி இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாமா. 9 5. 9 5னா 14. 14ல் என்ன மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும், 9 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ 9 வர்றது தான் ஆப்ஷன், இதுவும் கிடையாது. ஓகேவா. அப்புறம் செகண்டு 8ல் 8 4 12. 12 எவ்வளோ போனால் 5 கிடைக்கும், 12ல் 7 போனால் 5 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 9454 தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு. A trader bought a bag of 40 kg of basmati rice and at 125 per kg. The another bag of 60 kg at rupees 150 per kg. He sold the entire stock. மொத்த ஸ்டாக்கையும் 20% ப்ராஃபிட்டில் விற்றுறாரு. அப்படின்னா இவர் மொத்தமாக எவ்வளோக்கு விற்றுருந்தா நார்மலாக நஷ்டம் இல்லாமல் விற்றுருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு 20% கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சா. இப்போ 40 கேஜி 125 ரூபா ஒரு கேஜினா எவ்வளோ, 125 × 4னா 400 + 25 100 500. இங்கே 40 கேஜிக்கு 0னா 5000 ரூபா. 60ன்னா 60 6 × 150. ஓகேவா. 0 30 3 6 + 3 9. இந்த 60னால 9000 ரூபா. 9000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ரெண்டும் சேர்த்து 14000 ரூபாய்க்கு விற்றுருந்தா, வாங்கின ஸ்டாக்கு 14000 ரூபாய்க்கு விற்றுருந்தா அவருக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா. இதில் 20% அதே 1 கேஜியை வந்து எவ்வளோக்கு விற்றுருந்தா ப்ராஃபிட்டு, 140 ரூபாய்க்கு விற்றுருந்தா அவருக்கு ப்ராஃபிட். பெர் கேஜின்னு தான் கேட்டுறாங்க பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் பெர் கேஜி 140 ரூபாய்க்கு. அப்படின்னா 20% ப்ராஃபிட் விற்கிறாருன்னா எப்படி, 10%னா 14 ரூபா. 14 ரூபா. 20%னா 2 14. இப்போ 28. 140 + 28 168 ரூபாய்க்கு விற்றுருந்தா அவருக்கு வந்து 168 ரூபாய்க்கு விற்றுருந்தா அவருக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், மீன் ஆஃப் 25 வேல்யூஸ் was 40, but one value was written 25 instead of 50. The corrected mean is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 25 வேல்யூ இருக்குது, சம் ஆஃப் 25 வேல்யூ எவ்வளோன்னா ஆவரேஜ் என்னென்னா 40ன்ட்டாங்க. ஓகேவா. இப்போ சம் ஆஃப் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா. × 25 மாற்றினோம்னா கிடச்சிருமா. சம் ஆஃப் ஒரு வேல்யூ 25 வேல்யூவோட சம்மு கிடச்சிருமா. எவ்வளோ வரும், 4 5 4 25 100, அப்புறம் 1000 ரூபா. 1000 வந்துடும். 1000. இப்போ 25க்கு பதிலாக 50க்கு பதிலாக 25 போட்டேன்றாங்க. அப்போ ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் 25. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து 25 ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆச்சுன்னா 1025.
ஆனால் டோட்டல் நம்பர் 25 தான். இப்போ இவங்களோட மீன் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணால் 25 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5 டேபிளில் பண்ணால் 5 இங்கே 2 0 5 இப்போ பண்ணால் 20னா 4 1 41 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது நார்மல் டிவைடு தான். ஏன்னா 125 வாட் நம்பர் ஷுட் பி டிடெக்டட் ஃப்ரம் 1 to 65 மேக் இட் டிவிசிபிள் பை 29. 29 எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும்னா ஏதாவது டிவைட் இன்னும் எவ்வளோ வந்து நம்பர் கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது கரெக்டாக டிவைட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. 29 30னா 13 4 சார் 120. ஓகேவா? 13 4 34 சார் 3 4 சார் 12 இல்லை, அதனால் 4 120 வரும். இப்போ வந்து 29னா 29 4 சார் 6 3 4 2 8 ப்ளஸ் 3 116 அப்போ 0 இங்கே 1 இங்கே 5 அப்படியே வந்துடும். இப்போ இதோட 16ஓட 29 கம்மினா 3 பண்ணி வருமா? 43 3 டேபிளில் பண்ணால் 29 × 3 9 3 சார் 7 27 2 3 சார் 6 6 + 2 8. ஓகேவா? 87 பண்ணால் ரிமைனிங் வந்து இங்கே 7 15ல் 7 போச்சுன்னா 8 இங்கே 9னா 1 18. அப்போ 18 வேல்யூ மைனஸ் பண்ணால் இந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க ஆன்சர் 18. நெக்ஸ்ட் போகலாமா? நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தான். a + 2b வந்து 55, a - 2b வந்து -13 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சா? இங்கே பாருங்கள், இதுலேயே அப்படியே இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 2a = இது அப்படியே ஆட் பண்ணுறோம். -18 55 போச்சுன்னா 242. இப்போ வந்து 21. a வேல்யூ வந்து 21. இந்த 2 டிவைட் பண்ணேன். ஓகேவா? a வேல்யூ 21 கண்டுபிடிச்சி இவங்க என்ன கேட்குறாங்க? b தான் கேட்குறாங்க. இப்போ ஏல இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஏக்கு 21, இந்த -2b வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, ப்ளஸ் -18 வந்து இந்த பக்கம் வந்தால் +13 அந்த -2b அந்த பக்கம் போச்சு +2b. 13 + 2னா 44, இந்த பக்கம் சாரி 34 இந்த பக்கம் 2bன்றது b ஆயிரம், 2 கீழே வந்துச்சுன்னா 114னா 17 ஆன்சர். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். An article was sold for rupees 3600 at discount 10%. Find the selling price if the discount was 15% அப்படின்னாங்க. அதாவது 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து அதாவது 100 பொருள் 90 விற்று 3600 விற்றுருக்காங்க. அப்போ முழு எவ்வளோ விற்றுருப்பாங்க? 3600 × 100 / 90னா 0 போயிடும். 9னா 4, இப்போ 40 400 + 4000 பொருள் 3600 விற்றுருக்காங்க. ஓகேவா? இதில் 15% டிஸ்கவுண்ட்னா 10%னா 400, அதில் பாதினா 5%னா மொத்தம் 600. 600 - 400 3400 விற்றுருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் தான். 99ஓட ஸ்கொயர் கேட்குறாங்க. அதான் 99 × 99. 99 ஸ்கொயர் உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சுன்னா 9801 அப்படின்னு டக்குன்னு போட்டு போகலாம். இல்லைனா இன்னொரு மாதிரி மெத்தட் போகலாம். 99ன்றது என்ன? 100 - 1 × 100 - 1. இது வந்து எப்படி இருக்குது? 100 - 1 ஹோல் ஸ்கொயரா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? a² + b² ஃபார்மெட்டா? அதுக்கு என்ன ஃபார்முலா? a² + b² - 2ab. இங்கே a² வேல்யூ என்ன? 100 அப்படின்னா 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000 ப்ளஸ் b² 1, அது ஸ்கொயர் பண்ணால் 1 தான், -2ab. 100 × 1 100 தான், × 2 200. இப்போ இது மைனஸ் பண்ணால் 10,001 2000 மைனஸ் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஆன்சர். 1 0 இங்கே வந்து 10 வந்து 8, இங்கே 9 ஆயிரும். 9 இந்த 1 போயிடும். 9801 ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 4 சில்ட்ரன்ஸ் born at intervals of 4 years இஸ் 48 அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க ஏஜோட சம்மு வந்து 48 அப்படின்ட்டாங்க. ஃபைண்ட் தி ஏஜ் ஆஃப் யங்கஸ்ட் சைல்டோட ரொம்ப சின்ன குழந்தையோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சொல்லலாம்? மொதல் குழந்தையோட வயசு 8 இருந்தால் அடுத்த குழந்தை வேலை வந்து x + 4 இருக்குமா? அதுக்கடுத்த குழந்தையோட வயசு வந்து
எக்ஸோட கொடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் இதோட இவங்களோட சேர்த்துனா எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 8. அடுத்த குழந்தையோட வயசு எக்ஸ் ப்ளஸ் 12. மொத்தம் 4 குழந்தை வந்துருச்சா. இப்போ இவங்களோட சம் என்ன சொல்கிறாங்க, 48 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பாருங்கள், இது ஈக்குவேட் பண்ணோம்னா இது எப்படி போகலாம், எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 48ன்னு போடுவோமா. இதை வந்து அப்படியே போடணும். எத்தனை எக்ஸ் இருக்குது, 4x. அப்புறம் இதை ஆட் பண்ணோம்னா 4 8 12 ப்ளஸ் 12 24 48. இது ப்ளஸ்ஸாக இருக்கா, இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 24 மாறிச்சுன்னா ஆன்சர் 24. அதாவது 4x ஈக்குவல் டு 24. அப்படின்னா எக்ஸோட வயசு 6. ஓகேவா, 6 4 24 இல்லை, எக்ஸோட வயசு 6. நம்மளுக்கு சின்ன பையனோட வயசுன்னா எக்ஸ் தானே, அப்போ எக்ஸ் 6னா 6 வருஷம் தான் அவரோட சின்ன பையனோட வயசு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த கொஷின் பாருங்களேன், இது ஈக்குவேஷன் தான், ஆனால் நம்மளுக்கு புரியாத மாதிரி மறைச்சி கொடுத்துருவோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, 2 நம்பர் ஏபின்னு இருக்க நம்பரோட ப்ராடக்ட் வந்து 24ன்ட்டான். சம் ஆஃப் தர் ஸ்கொயர் அப்படின்னா, சம் ஆஃப் தர் ஸ்கொயர்னால் ஏபி சம் பண்ணி அதோட ஸ்கொயர் வந்து என்னென்னா 52. சம் ஆஃப் தர் ஸ்கொயர்ஸ்னால் ஏவோட ஸ்கொயரும் பியோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம்னா 52 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ நம்மளுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, என்னது எங்கே இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வச்சு கண்டுபிடிக்கலாம். இவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த சம் கேட்குறான், ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. ஓகேவா, இதை வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே பாருங்கள், இதை ஏபியோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 52 ப்ளஸ் 2 × 24 24னா 48 ப்ளஸ் 52 வந்து 100. ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 100. இப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டு, 100க்கு ரூட் எடுத்தால் 10. ஆன்சர் வந்து 10. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லிடுறாங்க, ரேஷியோ ஆஃப் 2 நம்பர் இஸ் 3:1 அண்ட் தர் சம் இஸ் 72 அப்படின்றாங்க. ரேஷியோனா 3x டிவைட் பை 1x அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். 3:1ன்னு அர்த்தம், 3 அப்படி தான் அர்த்தம். எப்படின்னா 3xயும் 1x அதாவது வெறும் எக்ஸையும் ஆட் பண்ணால் 72 அப்படின்றாங்க. சம் வந்து 72. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ நம்பர் என்ன கண்டுபிடிக்கலாம். 4x = 72னா 4 7னா 1 ரிமைனிங் 3 32ன்றது 18 எக்ஸோட வேல்யூ வந்து 18 அப்படின்னா இது வந்து 18. 3xனா இப்படியே கண்டுபிடிக்கலாமா, 3x மைனஸ் எக்ஸ்னா 2xோட வேல்யூனா 18 × 2 36. ஆன்சர் வந்து 36. ஓகேவா, நீங்கள் இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். 18 × 3 போட்டு 54 மைனஸ் 18 அப்படின்னு போட்டு 36 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது பாருங்கள், இது ஒரு சிம்பிளாக சொன்னால் மீன் வேல்யூனா ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் இருக்குது. இப்போ ஆட் பண்ணிக்கலாமா. 1 + 9 + 7 + 3 + 5 + 5 + 6 + 4 + 2 + 8 டிவைட் பை 10ன்றது தான் வேல்யூ. இப்போ இது 10 இது 10 20 30 40 50 50/10 அப்படின்னா ஆன்சர் வந்து 5. முடிஞ்சா சிம்பிள். இந்த கொஷின் பார்த்தீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டுறாங்க. அட் வாட் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum is certain sum will double in 10 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு விஷயம் ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் 10 வருஷத்தில். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ 100 ரூபான்னு எடுத்துக்கோம். 100 ரூபான்றது 200 ரூபா ஆகணும். அது இதில் வந்து 200 ரூபாயில் 100 ரூபான்றது வந்து வட்டி மட்டுமே 100 ரூபா வரணும். அப்போ 10 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வந்தால் 10 வருஷத்துக்கு வரும், 10 × 10. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 ரூபான்னு வந்துச்சுன்னா 10 × 10 100 ரூபா ஆயிரும். ஓகேவா, அப்போ அந்த 100 ரூபாயில் 10 ரூபான்றது வந்து 10%. ஓகேவா, இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லையா PNR/100 ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, PNR/100னா என்ன பிரின்சிபலும் தெரியாது. பிரின்சிபல் வந்து இந்த பிரின்சிபல் தான், ரெண்டுமே ஒரே மடங்கு தானே. இது டபுள் ஆகணும்னா இங்கேயும் இதையும் ரெண்டும் ஒன்றே தான் இருக்கணும். அதனால் 2x. n வந்து
10 வருஷம். 6 தெரியாது. இங்கே டிவைடட். இப்போ ஓகேவா? இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வந்து வந்துச்சுன்னா எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 100 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஓகேவா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே இன்றைக்கி நம்மளோட ஆப்டிடியூட் இது வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இதில் ஒரு 28 கொஷின் கிட்ட பார்த்துருப்போம். ஆவரேஜாக நம்ம ஆப்டிடியூடில் 30 கொஷின் வரையும் கேட்பாங்க. ஓகே, என்டிபிசியும் சரி குரூப் டியும் சரி 30 கொஷின் வரையும் வரும் ஆப்டிடியூடில். சரியா? நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஆப்டிடியூடில் 30, அப்புறம் ரீசனிங்கில் 30 அடித்து 60 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். கரெக்டாக நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட 50 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம வச்சிருக்கிற அவேர்னஸில் 40 அவேர்னஸ் கரண்ட் அவேர்னஸில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட 10 கொஷின் 60 கொஷின் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கலாம். ஓகேவா? தொட்டலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 60 கொஷின் அட்டன் பண்ணாலே போதுமானது தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ரவுண்டு போகிறது கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தோம்னா நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இது வரைக்கும் 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் வரையும் போட்டுட்டோம் ஆப்டிடியூடில். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சேர்த்து வைக்க ரொம்ப அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக, அவேர்னஸ் தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அவேர்னஸ் கூட கம்மியாக போட பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து பழையசு, அது எப்படி கேட்பான்ட்டு கடைசி டைமில் கூட பார்க்கலாம். ஆனால் ரீசனிங்கும் அவேர்னஸும் ஆப்டிடியூடும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டூ வெல். ஓகே.